ஒரு பையன் வீட்டில் கரண்ட் பில் கட்டவே கஷ்டம். ஆனால் இன்னைக்கு அவன் $100+ பில்லியன் சம்பாதிச்சுட்டு இருக்கான். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது மாதிரி பில்லியனர் ட்ரில்லியனர்ஸ் எல்லாம் ஆக்சுவலி எப்படி பில்லியனர் ட்ரில்லியனர் ஆனாங்க அண்ட் அவங்களோட ஃப்ளாஷ்பேக்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க்ஸ் தெரிஞ்சுக்க என்னை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவர் தான் அமென்ஷா ஒர்டேகா. அவர் 13 வயசுல இருக்கும்போதே ஸ்கூலில் ட்ராப் அவுட் பண்ணுறாரு. ரீசன் என்னன்னா, ரொம்ப புவர் ஃபேமிலி, வீட்டில் கரண்ட் பில் கட்ட கூட கஷ்டம்தான். அப்பா ரயில்வேல சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. இவர் டைலர் ஷாப்பில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. அங்கே அவர் ஒன்று நோட்டீஸ் பண்ணுறாரு. அது என்னன்னா, ட்ரெஸ் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க, அதை எப்படி மாடல் பண்ணுறாங்க அண்ட் அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே நோட்டீஸ் பண்ணுறாரு, அப்சர்வ் பண்ணுறாரு. டீப்பாக நோட் பண்ணது என்னன்னா, ஃபேஷன் கம்பெனிஸ்க்கு ட்ரெஸ் தேவைப்படுது. ஆனால் இந்த டைலர் ஷாப்ஸ் எல்லாம் ரொம்ப லேட் பண்ணுறாங்க. அதனால இவர் ஒரு தனியாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண யோசிக்கிறாரு. அதனால ஒய்ஃபோட சேர்ந்து நியூ மாடல்ஸை ஸ்டிச் பண்ணுறாரு. அண்ட் அவர் ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னா, ஸ்பீட். ஃபேஷன் கம்பெனிஸ் ரெக்வயர் பண்ணுற டேஸில் ஸ்பீடாக முடிக்கிறாரு. மேனுஃபேக்சரிங் பண்ண உடனே டிசைன் பண்ணுறாரு, டிசைன் பண்ண உடனே ஸ்டிச் பண்ணி மார்க்கெட் உள்ள அனுப்புகிறாரு. ஸ்டார்டிங்கில் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பேர் தான் வராங்க. ஆனால் போக போக இவர் டைமிங்க்கு மார்க்கெட் உள்ள இறக்க என்ன ஆகுதுன்னா, லேட் பண்ணுற டைலர் ஷாப்ஸை விட்டுட்டு அவசரத்துக்கு இவரோட ஷாப்பில் வாங்க ஆரம்பித்தாங்க. போக போக என்னாச்சு, இவரோட டிசைன்ஸை எல்லாருக்குமே பிடிச்சிடுச்சு. இவரோட ஷாப்ஸை 100 இல்லை 1000 வேர்ல்டு ஃபுல்லாக வைக்கிறாரு. அண்ட் இவரோட ஷாப் ஃபேமஸ் ஆகுது. அந்த கம்பெனி பேர் தான் லேட்டராக ஜாரா அப்படின்னு வந்துச்சு. ஜாரான்ற ஒரு பிராண்ட் ஃபேமஸும் ஆகுது. இதுக்கெல்லாம் காரணம், மற்ற கம்பெனி எதில் தப்பு பண்ணதோ அந்த தப்பை இவர் பண்ணாமல் அதை சரியாக பண்ணுறாரு.